ஓகே, பாருங்க. முதலாவது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றுள் பெறுதி பௌதிக கணியத்தின் அழகாக இருக்கக்கூடியது. ஏண்டா இவர் பெருதி பௌதிக கணியம் என்றதை சொல்றார். வலிக்கு பௌதிக கணியம் டிரைவ் பிசிக்கல் குவான்டிட்டி. அந்த டிரைவ் பிசிக்கல் குவான்டிட்டியை தான் பெருதி பௌதிக கணியம் ஏண்டா வழி பௌதிக கணியம் அப்படின்னு சொல்றார். அப்ப இருக்க முடியாதது எது வழி பௌதிக கணியத்தின் அழகாக இருக்க முடியாது. நியூட்டன் அது ஒரு வழிக்கணியம், ஏன் அடிப்படை அலகு இல்ல விசை. அது டிரைவ் குவான்டிட்டி தானே ஃபோர்ஸ்ன்றது. அப்ப முதலாவது வராது. ரெண்டாவது கண்டலா. கண்டலான்றது என்ன சாமான்? ஒளிச்சரிவு, லுமினஸ் இன்டென்சிட்டி இல்லையா, ஒளிச்சரிவு. அது அடிப்படை பேசிக் குவான்டிட்டி. அப்ப இதுதான் என்ன வழிக்கணியமா வராது. அப்ப செகண்ட் ஆன்சர். அப்ப நான் மற்றதுல பார்க்க தேவையில்லை. இது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அடிப்படை பௌதிக கணியம் என்றதால பெண்டலா என்னது டிரைவ் குவான்டிட்டி அழகா வராது. ஓகே, வழிக்கணியமா வரையலாம். சரி, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கேட்கிறார்? சுனாமி அலை உருவாவதற்கு காரணமாக அமையாத சந்தர்ப்பம். சுனாமி வேவ் ஒன்று வர்றதுக்கு காரணமா அமையாதது. சரி, முதலாவது சொல்றார் கடற்பரப்பில் சந்திரன் சூரியனால் உண்டாகும் ஈர்ப்பு விசை. இப்ப சந்திரன் சூரியனால உருவாகிற ஈர்ப்பு விசையால என்ன நடக்குது? கடல் உள்ளுக்கு போறதும் வெளியால வர்றதும் வருது. அது நோமலா நடக்கிறது. கடல் வத்திரன்னு சொல்லுவோமே. கடல் வத்திரன்னு சொல்றது எப்பன்னு சொன்னா, இப்ப இது சூரியன், இது சந்திரன், இது பூமி. இப்படி இருக்கிற நேரம் என்ன நடக்கும்? இது ரெண்டு ஈர்ப்பு கூடவா இருக்கும். இந்த கடல் என்ன செய்யும்? பத்தி போகும். இது இடையில வரைக்குள்ள அப்ப அந்த பத்துறது ஈர்ப்பு விசை மாறும். பூமி நடுவுக்குள்ள வந்துட்டா சூரியன் இங்கால வர்ற நேரம் அப்படி சுத்தைக்குள்ள அந்த சூரியன் இங்காலையும் பூமி நடுவுக்குள்ளையும் வரைக்குள்ள ஈர்ப்பு குறையும். அந்த கிராவிடேஷனல் ஃபீல்ட் கூடி குறைகிறதால அங்க ஒரு கடல் மட்டம் முன்னுக்கு வர்றது மத்துறதும் இருக்கும். நீங்க சில கோயில்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்படி கடலுக்குள்ள மூழ்கி இருக்கு. அது அந்த திருவிழா சீசனுக்கு மட்டும் என்ன செய்யும்? கடல் வத்தி வழிவிடும். பேகசனம் போயிட்டு வருவீர், அதுக்கு பிறகு கடல் வந்து மூடிடும் அந்த கோயில். அப்படி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். அதுக்காக அந்த கடல் வத்துறது பெருக்கு, கடல் பெருக்குன்னு சொல்றது. இதால சுனாமி வராது. இது நோமலா காலங்காலமா நடக்கிற ஒன்றுதான் இந்த ஈர்ப்பு விசையால வர்றது. அப்ப இது சுனாமியை உருவாக்காது. அதுதான் விடை. சார், இவன் மற்றதெல்லாம் பார்த்துருவோம், சுனாமியை உருவாக்குமா இல்லையான்னு சொல்லி. ரெண்டாவது, கடலில் எரிமலை வெடிப்பு, எரிமலை வெடிப்பு ஏற்படுதல். சரி இல்லையா? கடல்ல எரிமலை வெடிப்பு ஏற்படக்குள்ளே கடல் என்ன செய்யலாம்? தண்ணியை உயர்த்தி விட சுனாமியா இங்கால வரலாம். கடல் படுக்கையில் வழுக்கல். கடல் படுக்கையில் வழுக்கல் என்னது? இந்த பாறைகள் மூவ் பண்றதான் சொல்றேன்னு நினைக்கிறார். அடுத்தது, அண்டவெளியில் இருந்து எரிகற்கள் நீருடன் மோதுதல். எரிகல் ஒண்ணு வந்து பெரிய கல் ஒண்ணு வந்து விழுந்துட்டேன்டா தண்ணி மட்டும் உயரும், உயர்ந்த தண்ணி கரைக்கு வரும். லேண்ட்ஸ்லைட் ஆம். கடல் படுக்கையில் வழுக்கல். எது சைட்ல இருக்கிற லேண்டா? எப்படியோ கடல் தண்ணி மட்டும் உயருது. இப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் இது என்ன தெரியுமே?
அண்ட ஓட்ட லேண்ட் அதுல இருந்து அது அது மூவ் பண்றது பாறைகள் மூவ் பண்றது தானே அதுக்குள்ள வரும். சரி பரவாயில்ல விட்டுருவோம், தெரியாததை கணக்க கேட்கக்கூடாது. வளர்ச்சியடைந்த நாடு கடலுக்கடியில் அணுகுண்டு பரிசோதனை மேற்கொள்ள, அதுக்கும் எஃபெக்ட் தான். தண்ணியை உயர்த்தி விட்டுச்சேன்னு சுனாமி வர்றதுக்கு காரணம் அமையலாம். எங்களுக்கு இதுல சொல்லிட்டா தெரியும் இதால வராதுன்னு சொல்லி. அப்ப இதுதான் நான். ஓகே ரைட். அடுத்தது பாருங்க. கொஸ்டின் பாருங்க. இப்ப மாறா வெப்பநிலையில் குறித்த திணிவுடைய வாயுவின் அமுக்கம் அதன் தற்போதைய பெருமானத்திலிருந்து 25% அதிகரிக்கப்பட்டது எனின் கன அளவின் சதவீத மாற்றம் யாது? என்னவாம்? Right. மாறா வெப்பநிலையில் குறித்த திணிவுடைய வாயுவின் அமுக்கம் அதன் தற்போதைய பெருமானத்திலிருந்து 25% அதிகரிக்கப்பட்டது. சரி, இப்ப இது கன்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஓகே, அமுக்கம் வந்து 25% எவ்வளவு? பியா இருந்தது, இப்ப 25% கால்வாசி, கால்வாசியால் கூடுது, 1/4 கூடுதுண்டா இப்ப இருக்கிறது பி பிளஸ் பி பை 4 எவ்வளவு வரும்? 5p/4 வரும் அமுக்கம். அப்ப எங்களுக்கு கேட்டது என்ன? கன அளவில் ஏற்பட சதவீத மாற்றம். டெம்பரேச்சர் வந்து மாறலை என்றால் பிவி மாறக்கூடாது. இப்ப முதல்ல இருந்த பொலியும் வந்து வி என்றா இப்ப இருக்கிறது என்ன? 4p/5. ஏன் 4v/5? ஏன் இதையும் பெருக்கினா என்ன வரணும்? பிவி வரணும். சோ பிவி மாறக்கூடாது. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? குறைஞ்சிருக்குது. எவ்வளவு குறைஞ்சிருக்கு? v/5 குறைஞ்சிருக்கு இல்லையா? அப்ப v/5 ஆல் குறைஞ்சிருக்குது. v/5 ஆல் குறைஞ்சிருக்குன்னு என்ன? 1/5 குறைஞ்சிருக்கு. அப்ப எத்தனை? 20% குறைஞ்சிருக்கு. இது முக்கியம். 20% ஆல் decrease by 20%. Fifth answer. ஓகே இல்ல? ரைட். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. வானியல் தொலைக்காட்டி ஒன்று, என்னது? டெலிஸ்கோப், இயல்பான செப்பஞ்செய்கையில் உள்ள போது நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கேங்க உருப்பெருக்க வலு 20. உருப்பெருக்க வலுன்னா மேக்னிஃபைங் பவர் வந்து 20. இது நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இயல்பான செப்பஞ்செய்கையில எஃப் நோட்டுங்கள் எஃப்இ. இது 20 எஃப் நோட்டுங்கள் எஃப்இ வந்து 20. ஓகே, பிறகு வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 105 சென்டிமீட்டர். வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன? எஃப் நோட் பிளஸ் எஃப்இ. நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் என்றபடியே எஃப் நோட் பிளஸ் எஃப்இ வந்து 105. இப்ப எங்களை என்ன கேட்கிறார்? பார்வை துண்டின் வலு ஐபிஎஸ் பவர் என்னன்னு கேட்கிறார். இங்க எஃப் நோட்டுக்கு என்ன போடுவோம்? 20 எஃப்இ. அப்ப 20 எஃப்இ பிளஸ் எஃப்இ இஸ் ஈக்குவல் டு 105. அப்ப இது 21. சோ 21 எஃப்இ 105 வேண்டா எஃப்இ என்ன? 5. எங்களுக்கு கேட்டது பவர், பார்வை துண்டினதான். ஐபிசி பவர் தான் கேட்டவர். 1/5. இது சென்டிமீட்டர் அல்ல, இப்ப இன்டு 100 நேரம் பிளஸ் 20 டைம். சோ செகண்ட் ஆன்சர். சோ பிளஸ் 20 டைம் ரெண்டு வரும். செகண்ட் ஆன்சர்.
இப்ப பிப்த் ஒன்று பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கருதுக. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றார்? பி அலை, சோ பி வேவ்ஸ் ஒரு குறுக்கலையா, அங்கேயே பிள்ளையே. சோ பி வேவ்ஸ்ன்றது ஒரு நெட்டாங்கலை, லாஞ்சிடியூனல் வேவ்ஸ். என்ன, நெருக்கலைதாக்கல் மூலம் இல்ல போறவர். சோ கம்ப்ரஷன் ரேஃபெக்ஷன் மூலம் போறதால அது என்னதுக்குள்ள வரணும்? லாஞ்சிடியூனல் வேவ்ஸ், நெட்டாங்கலைக்குள்ள வரணும். இவர் குறுக்கலை என்று சொல்லிய முதலாவது பிள்ளை, மற்றதை பார்க்க தேவையில்லை. எஸ் நீள்வகலை என்றால் அது பிள்ளை. எஸ் வந்து என்ன? அது குறுக்கலை, டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அடுத்தது டி, தீயலை திண்மம் திரவம் வாயு என்பவற்றினோடு செல்லும். சோ பீயலைகள் திண்மம் திரவம் வாயு என்பவற்றினோடு செல்லும். அது என்ன? லொஞ்சிடியூனல் வேவ்ஸ் தானே, நெட்டங்களை. அது எல்லாத்துக்குள்ளாலையும் போகும். அது சரி. நாங்கள் சுனாமியில போய் திண்மம் திரவத்துக்குள்ளால போகும்னு பாத்துறோம். ஏன் நிலத்துக்கு கீழால போறது. சோ இடையில என்ன வழி இருந்தாலும் என்ன செய்யும் அது? சோ கம்ப்ரஷன் ரியாக்ஷனால அது கடத்தப்படும். சிய பாருங்க. பி அலையினதும் எஸ் அலையினதும் இடைத்தாக்கத்தினால் ரேலி அலைகள் உருவாகின்றன. இவற்றுள் சரியானது. சோ பி அலைகளினதும் எஸ் அலைகளினதும் இடைத்தாக்கத்தினால் ரேலி அலைகள் உருவாகின்றன. இப்ப இது உண்மையா தெரியாது அப்படின்னு பார்க்கல இல்ல. ஆனா ஏ பிள்ளைன்னு தெரியும், பி மட்டும் ஒரு ஆன்சர் இல்லை. ஆகவே சியும் சரி. நம்ம இனிமேலையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளும், இப்படி ஒன்றுதாரன்னு நான் முருக தேடி பார்த்துக்கொள்ள. சோ எனக்கும் வாசிச்ச மாதிரி ஞாபகம் இல்லை. நானும் இது எங்க ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற அந்த அவ்வளவு கண்டினை தானே பார்த்து நாங்கள். அப்ப இடைத்தாக்கத்தாலதான் வருகுதா, இப்ப இதுல இருந்து ஞாபகம் வச்சுக்கொள்வோம் என்ன, அதெல்லாம் வருகுது அப்படின்னு. ஓகே, ஆனா இப்படித்தான் வரணும் என்ற ஒரு இது இருக்கேன்னு சொன்னா அது உருளும். ரேலியலை வந்து என்ன செய்யணும்? உருளணும். அப்ப என்ன? சோ மேல எஸ்எல வந்து மேல கீழே ஆதருது, பிஎல முன்னுக்கு பின்னுக்கு ஆதருது. அப்ப இவர் இப்படி அதிரேக்கு இப்படி தள்ளினா சுழறதுக்குரிய சான்ஸ் வந்து உருவாகும். அப்ப இது ரெண்டுமே இடைத்தாக்கத்தால வர்றதுக்குரிய பாசிபிலிட்டி ஒன்று இருக்கല്ലോ. சோ அதனால இந்த கூட்டு சரியா இருக்கலாம். சரி, ரைட். இப்ப எங்களுக்கு ஆன்சர் போடுறதுல சிக்கல் இல்ல, நீ மட்டும் சரி என்ற ஒரு ஆன்சர் இல்லை என்றபடியா ஓகே தானே? டேய் விளங்குதா இல்ல நான் சொல்றது? ஆறாங்கல், ஒரு குறித்த திணிவுடைய பொருள் ஒன்று ஒரு புள்ளி ஓ குறித்து எளிய இசையக்கத்தை ஆற்றுகின்றது. Right. என்னது? ஓ குறித்து எளிய இசையக்கம், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை நிகழ்த்துதாங்க. அதன் அலைவு காலம் டியும் வீச்சம் ஏயும் ஆகும். ஆம்ப்ளிடியூட் ஏ ஆகும். டி இஸ் ஈக்குவல் டு டி பை 8 நேரத்தில் புள்ளி ஓவில் இருந்து அதன் இடப்பெயர்ச்சி. இப்ப டி பை 8 நேரத்தில் இடப்பெயர்ச்சி கேட்கிறார். உங்களுக்கு இடப்பெயர்ச்சிக்கு என்ன ஈக்குவேஷன்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி இல்லையா? சோ இப்ப அலைவு காலம் டி ஆமல்ல. அப்ப டி இஸ் ஈக்குவல் டு 2 பை ஒமேகா. ஒமேகா கண்டு என்ன போடுவீங்க? 2 பை பை டி. இதோட புரியுதுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா காண்டி 2 பை பை டி இன்டு இது டைம் வந்து டி பை 8. அப்ப இது எவ்வளவு? டி போயிடும் பை பை 4. ஏ சைன் பை பை 4. டேய் சைன் பை பை 4 1 over 2. அவ்வளவு ஏ இன்டு 1 over 2 ஏ பை ரூட். அப்ப எத்தனாவது? ஃபோர்த் ஆன்சர். சாரி. அடுத்தது
கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. பக்கம் ஒன்றின் நீளம் 10 சென்டிமீட்டருடைய சதுரம் ஒன்று உச்சிகளில் சர்வசமனான 4 ஒளிமுதல்கள் வைக்கப்பட்டுள்ளன. இது ஒரு சதுரம், ஒரு ஸ்கொயர் உண்டு. சோ சைட் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர். இப்ப 4 சர்வசம 4 ஒளிமுதல்கள் வைக்கப்பட்டுள்ளன. இம்முதல்களின் வலு 4 மடங்காக்கப்பட்டு பக்கம் ஒன்றின் நீளம் 20 சென்டிமீட்டருடைய சதுரமாக அமையுமாறு 4 முதல்களும் அசைக்கப்பட்டால் மையத்தில் ஏற்பட்ட ஒளிச்சரிவு மட்ட வித்தியாசம், இன்டென்சிட்டி லெவல் சேஞ்ச் என்னன்னு கேட்கிறார். இப்ப நாங்கள் இதுல முதல் இருக்கட்டும் பி, இது பி, இங்க பி, இங்க பி. இப்ப இது இந்த மையத்துல ஒரு இன்டென்சிட்டி ஒன்று வந்திருக்கு. இன்டென்சிட்டி ஐ, இந்த இன்டென்சிட்டிக்கு ஒரு இன்டென்சிட்டி லெவல் ஒன்று வந்திருக்கும் பீட்டா 1. இன்டென்சிட்டி I1, அதுக்குரிய இன்டென்சிட்டி லெவல் வந்து பீட்டா 1. இவர் இப்ப என்ன சொல்றார், இந்த ஸ்கொயர் வந்து பெருசாகுது. எவ்வளவு பெருசாகுது? சைட்ல இருந்து வந்து 20, அது என்ன டபுள் ஆகுது. பவர் வந்து 4 மடங்கு, ஒவ்வொன்றும் 4p. இப்ப மையத்துல ஒரு இன்டென்சிட்டி லெவல் வரும். அதுக்குரிய இன்டென்சிட்டி லெவல் வந்து பீட்டா 2. இன்டென்சிட்டி I2, இன்டென்சிட்டி லெவல் வந்து பீட்டா 2. ரைட். எனக்கு இப்ப என்ன வேணும், இந்த லெவல் சேஞ்ச் என்னன்னு வேணும். இப்ப நாங்க இன்டென்சிட்டியில வர்ற சேஞ்ச் என்னன்னு பாப்போமா. அப்ப இன்டென்சிட்டிக்கு என்ன ஈக்குவேஷன் கேட்டீங்கன்னா P ஓவர் 4 பை R ஸ்கொயர். சோ வலுவின் கீழ் பவரின் கீழ் ஏரியா P ஓவர் 4 பை R ஸ்கொயர். இங்க எத்தனை P? 4 P இருக்குது. 4P ஓவர் 4 பை R என்ன டிஸ்டன்ஸ், இது R வைப்போம், R ஸ்கொயர் 4 பை R ஸ்கொயர். இப்ப டேய் சைட்ல இருந்து டபுள் ஆக்கினா இது என்ன செய்யும்? இப்ப நான் இப்படி பாமா, சோ பைதேரஸ் தேரத்துல இது ஏ, இது ஏ என்ன, இந்த இது என்ன வரும்? இது ஏ, இது ஏ என்ன வரும்? √2a இல்லையா? இப்ப இது 2a, இது 2a என்ன நடக்கும்? √2 into 2a. அவ்வளவுதான். இது டபுள் ஆனா இது டபுள் ஆகும். அப்ப சோ இது 20, இது 20 ஆகி என்ன நடக்குது? இந்த லென்த் டபுள் ஆகும் 2r. அவ்வளவுதான். கால்குலேட் பண்ணலாம் தேவையில்லை. இப்ப I2 என்ன வரும் சொல்லுங்க. ஆமாம், இது I1. I2 என்னன்னு வரும் கேட்டா, இப்ப பவர் வந்த எவ்வளவு? 4p into 4, 16p over 4 pi into R square, 2R holding square வந்து 4R. அவ்வளவு 4p over 4 pi R square. இன்டென்சிட்டியில சேஞ்ச் இல்ல, சேம் அமௌண்ட் தானே. இப்ப இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகலைண்டா இன்டென்சிட்டி லெவல்ல வர்ற சேஞ்ச் என்ன? 0. சோ இன்டென்சிட்டி லெவல்ல வர்ற சேஞ்ச் வந்து 0. எத்தனாவது விடை? ஃபர்ஸ்ட் ஆன்சர். விளங்கிச்சா இது? கிளியர் இல்ல? சோ I'll repeat ஆமா. அடே சோ இந்த பவருக்கு என்ன? P over 4 pi R square. இங்க எல்லாத்துக்கும் சேம் டிஸ்டன்ஸ், ஸ்கொயர் என்றபடியா எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அப்ப ஒன்றுக்குரிய பவரை கண்டு 4ஆல பெருக்கி வர்றேன். அப்ப ஒன்றுக்குரிய பவர் வந்து P over 4 pi R square.
இப்படி 4 இருக்குது. அப்ப இதுக்கு என்னன்னு வரும்? இதுக்கு என்னன்னு வரும்? இது இந்த என்னது எல்லாமே ஈக்குவல். ஒன்றால வர்ற பவர் என்ன கேட்டா 4p over 4pi into 2r holding square. 4pi into 4r square. ஒன்றுக்கு அப்படி 4 இருக்கு எல்லோ. So 4p into 4 16p over 4pi into 4r square. அப்ப அதை சுருக்கினீங்க 4p over 4r square. அப்ப இன்டென்சிட்டியில சேஞ்சஸ் இல்ல. அப்ப இன்டென்சிட்டி லெவல் சேஞ்ச் ஆகாது. அப்ப டெல்டா பி வந்து 0. ஓகே, ரைட். 8வது கொஸ்டின் பாருங்க. உருவில் காட்டியவாறு ஒருதள விசை தாக்குகின்றது. So coplanar forces. எனின் விளையுள் விசையின் கிடைநிலை குத்து விளையுள் விசை முறை. இப்ப ஹொரிசாண்டல் கம்போனன்ட் என்ன, வெர்டிகல் கம்போனன்ட் என்ன கேட்கிறார். கிடைக்கூறு என்ன, நிலைக்குத்து கூறு என்னன்னு கேட்கிறார். இப்ப விளைவுல கேட்கல. சோ இங்க இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு 3 நியூட்டன். இது 60 பாகை கோணத்துல 8√3. இது 60 பாகை கோணத்துல 2√3. இது கீழே 3 நியூட்டன். பிறகு 45 பாகை கோணத்துல 3√2. இங்க 2 நியூட்டன் 30 பாகை கோணம். அவ்வளவுதானே. இப்ப என்ன கேட்கிறார், ஹொரிசாண்டல் கம்போனன்ட் காட்டாமா. விழுங்கோ எக்ஸ் என்ன சொல்லுங்க. இங்க இது 3 நியூட்டன் 3. சோ பிளஸ் இதுக்கு 8√3 கொஸ் 60. 8√3 இங்க வந்தா கொஸ் 60. ரைட். 8√3 கொஸ் 60. கொஸ் 60 என்ன ஹாஃப். ஒரேடியா போட்டுருவோம். இந்த 2√3 கொஸ் 60. இது நீங்க ஒரு சொல்ல இந்த டிரெக்ஷன் வரும். அப்ப 2√3 கொஸ் 60 அரை. இது எப்படி 2 கொஸ் 30 இந்த பக்கம். இது 2√3. இது 2 கொஸ் 30 மைனஸ் 2 கொஸ் 30√3/2. இதுக்கு எப்படி 3√2 cos 45. இது 45 என்னது 45 தானே. அப்ப 3√2 cos 45. cos 45 1 வரும். இப்ப சொல்லுங்க 3 plus 4√3 plus √3 minus √3 plus 3. இதுவும் போயிடும். அப்ப இதுவும் சேர்ந்தா 6 plus 4√3. இது என்ன கிடைக்கூறு. இங்க இது மைனஸே. இது மைனஸ் அல்ல. அப்ப இது மைனஸ். அப்ப இது போயிடும். சோ 4√3 நியூட்டன். இனி வைக்கூற கண்டிங்க என்ன வேணும். சோ வெர்டிகல் கம்பவுண்ட் கண்டா இதெல்லாம் எடுத்துட்டார். இப்ப இதை எடுப்போம். இதுக்கு என்ன 8√3 sin 60. 8√3 sin 60 sin 60 √3/2. அப்புறம் இதுக்கு 2 sin 30. அப்ப 2 sin 30 half. அது பிளஸ் மேல. இது கீழே மைனஸ் 3√2 cos 45. இந்த ஆங்கிளுக்கு வந்தா cos 45. 3√2 cos 45 1 வரும். இது மைனஸ் 3. அது கீழே இருக்கு. இது எப்படி 2√3 sin 60 இங்க வரைக. மைனஸ் 2√3 sin 60 √3/2. இப்ப இது 4 √3 into √3 3. 4 into 3 12 plus 1. இது minus 3 minus 3
இது 2 போயிடும். √3 and √3 3. அவ்வளவு. இது 13. இது போனா 10. 10 minus 6 4. அப்ப 4 √3 நியூட்டன், நம்ம 4 நியூட்டன். தேர்ட் ஆன்சர். இது சும்மா விசை பிரிக்கதானே. சோ கம்போனண்டா பிரிச்சுட்டு கூட்டுவீங்க. இதுல இதெல்லாம் நேர போடணும். கொஸ் 60 எழுதி ஹாஃப் போடுறேல. சோ 8 √3 கொஸ் 60. அப்ப எங்கே போடணும். அது என்ன ஹாஃப் ஆஃப் த வெளி வரும். 4 √3 நகன்னு போடணும். இது 2 √3 கொஸ் 60. கொஸ் 60 கா. இது 2 கொஸ் 30. கொஸ் 30 √3/2. இது கொஸ் 45. கொஸ் 45 1/2. சால்வ் பண்ணிருக்கீங்களா? ரைட். 9வது கொஸ்டின். என்னவாம்? 40 சென்டிமீட்டர் குவிய நீளமுடைய குழிவு வில்லையும் 20 சென்டிமீட்டர் குவிய தூரமுடைய குவிவு வில்லையும் ஒன்றாக வைக்கப்பட்டு அவ்வில்லை சேர்மானத்தில் இருந்து 20 சென்டிமீட்டர் தூரத்தில் முறிவு சுட்டி 2 கண்ணாடி குற்றி ஒன்று வில்லை சேர்மானத்தின் முதலச்சுக்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளது. வில்லையில் சமாந்தரமாகப்படும் லேசர் கற்றை ஒன்று வில்லையில் இருந்து எவ்வளவு தூரத்தில் இடும்? இப்ப இதுல ஒரு குழிவு இல்லை. இப்ப இங்க சமாந்தர கற்றை வருது. இப்ப என்னவா? வில்லை சேர்மானத்திலிருந்து 20 சென்டிமீட்டர் தூரத்தில் முறிவை சுட்டி 2 கண்ணாடி குற்றி ஒன்று வில்லை சேர்மானத்தின் முதலச்சுக்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளது. அதெல்லாம் ஓகே. இந்த செவ்வாய் கூட்டின தடிப்பு எவ்வளவுன்னு தெரியலையே. தராட்டிக்கு எங்க பிம்பம் உருவாகும் கண்டுபிடிக்கலாம் இல்ல. இப்போ இங்கிலீஷ் மீடியம் பேப்பர்ல வந்திருக்கா. இல்ல. இப்ப என்ன செய்யறது? இந்த இது இந்த திக்னஸ் என்னன்னு தராம செய்ய முடியாது. ஆனா டயக்ராம் என்னவோ அப்படியே தொடர்ந்து இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. அங்கால லைனை காட்ட இல்ல. இப்படி இருந்தாலுமே செய்யலுமா? இப்ப என்ன நடக்கும்? இப்ப இது இந்த போக்கல் லென்த் வந்து 40. இது இந்த 20. பாப்போம். அப்ப ரிசல்ட் என்ன வரும்? 1/f is equal to 1/20 minus 1/40. அப்ப 40 இங்க வர போகுது. 2 minus 1 1. அப்ப f is equal to 40. இப்ப 40 சென்டிமீட்டர்ல குவிய போகுது. சரி. இப்ப என்ன? இங்க இருந்து வர்றது இங்கால 40 சென்டிமீட்டர்ல வரக்கூடிய மாதிரி வர போற. இங்க இருந்து 40ல வரக்கூடிய மாதிரி வருவார். அது கிளாஸுக்கு அங்காலையும் இருக்கலாம், கிளாஸுக்கு உள்ளேயும் இருக்கலாம். இந்த பாயிண்ட்
இவ்வளவும் 40. ஓகேங்களா? இப்ப இது இதுல என்ன செய்யும்? இந்த கிளாஸ் பிளாக்ல என்ன செய்யும்? செவ்வனை நோக்கி முறியும். செவ்வனை நோக்கி முறிஞ்சா இது ஃபுல்லாவே கிளாஸ் இருந்தா பின்னுக்கு எங்கேயோ போய் கன்வெர்ஜ் ஆகும். இது ஃபுல்லாவே கிளாஸ் இருக்குன்னு வைங்க, அவர் காட்டினபடி இப்படி கிளாஸாவே இருந்தா இது இப்படி இங்கேக்கு ஒரு இடத்துல போய் என்ன செய்யும்? பிம்பத்தை உருவாகும். அப்படி இல்லை, இதோட முடியுது இந்த கிளாஸ், இதோட முடியுதுன்னு சொன்னீங்கன்னா இப்படி வந்தது திருப்பி என்ன செய்யும்? இந்த முதல் கதிருக்கு சமாந்தரமா வந்து இங்க வரும். எப்படி பார்த்தாலும் இந்த 40க்கு அங்காலதான் இமேஜ் வரப்போகுது. அப்ப வில்லையில இருந்து எவ்வளவு தூரத்துல வரும்? 40 விட கூட. 40 விட கூட ஒரு ஆன்சர் தானே இருக்கு. அப்ப 5வது விட. ஓகே, ஆனா இது இவ்வளவு நல்லா இல்ல, இருந்தாலும் ஆகிய பண்ணலாம். இது ஒன்றுதானே இருக்குது, அதனால இதுக்கு ஓப்பன் கொடுக்கலான்னு சொல்லி. ஆனா ஒருத்தன் இதை செய்யலாவே என்று விட்டுட்டு போனா சிக்கலாம் இல்ல. இதன் திக்னஸ் தரையில என்று செய்யலான்னு விட்டுட்டு போனார். ஆன்சர் எடுக்கலாம். ஓகே, 40 விட கூட வரணும். அப்ப 40 விட கூட வரணும் பண்ண. சரி, ஓகே. இப்ப கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. என்னவா? திருசியமானி பரிசோதனையும் போது ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல அரியமேசை மட்டமாக்கப்பட வேண்டும். ஆன்சர் 60 வரணும். அப்ப 60 தான் ஆன்சர். ஆனா சொல்லிட்டா 60 சொல்லலாது. இது இந்த திக்னஸுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஓகே, இதுல டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுதான் சொல்லணும். ஆனா அதுக்கு டேட்டா இல்ல தானே. இப்ப 40 விட கூட வரணும். சோ 40 விட கூட வரணும் இருக்கிறதுல 60. இப்ப நாங்க இங்க என்ன பிரிசம் டேபிள லெவல் பண்ணணுமா? இது தொடர்பான கூற்றுக்களை கருதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இப்ப ஸ்டேட்மெண்ட் ஏல என்ன சொல்லப்படுது? மட்டமாக்குவதற்கு ஒரு நிற ஒளி முதலே பயன்படுத்த வேண்டும். மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு நிற ஒளி வேணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எங்களுக்கு அது இப்ப இடிவு விலகல் கோணம் மினிமம் டிவியேஷன் காணைக்குள்ளதான் எங்களுக்கு ஒரு நிற ஒளி வேணும். ஏன்? அது அப்பதான் ரிஃப்ராக்ஷன் வரும், முறிவு வரும். ஒளி முறிவு நிகழைக்குள்ளதான் எங்களுக்கு நிறப்பிரிக்கை வந்து ஒரு நிற ஒளியை பயன்படுத்துவாங்க. ஆனா மட்டமாக்கியைக்குள்ளேயோ நிறைய கோணம் துணியிற பரிசோதனையிலையோ எங்களுக்கு ஒரு நிற ஒளி கட்டாயம் இல்லை. ஆனா இவர் என்ன சொல்லிட்டார்? பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னுட்டாரா? சோ கட்டாயம் என்று சொன்னதால அதிரும். சோ மட்டப்படுத்துறதுக்கு தேவையில்லை. சரி, ஸ்டேட்மெண்ட் பி பாருங்க. சோ மட்டமாக்குவதற்கு அரியத்தின் ஓரமானது மேசையில் உள்ள இரு திருகோணிகளை தொடுக்கும் கோட்டுக்கு செங்குத்தாக வைக்கப்பட வேண்டும். எஸ். சோ நீங்கள் பிரிசம் டேபிள்ல ஒன்று பிரிசம் வைக்க என்ன செய்யணும்? அரிய மேசையில ஒன்று அரியத்தை வைக்க ஏதாவது 2 திரு இணைக்கிற கோடு இருக்குல்ல, இதுக்கு செங்குத்தா அரியத்தை வைக்கணும். அது கட்டாயம் இல்லையா? ஏதாவது 2 திருகளை இணைக்கிற கோட்டுக்கு செங்குத்தா இருக்கணும். சரி, ஸ்டேட்மெண்ட் சி. சோ மட்டமாக்க நீர்மட்டம் பயன்படுத்தப்பட முடியாது.
ஏனெனில் மேசை மட்டமாக்குவது தொலைக்காட்டியில் இருந்து வெளியேறும் ஒளிக்கதிர்களுக்கு சமாந்தரமாகவே மட்டமாக்கப்படுகிறது. எஸ், எங்களுக்கு இது ஒரு சொல்ல இருந்து பிரயோஜனம் இல்லை. எங்க டெலஸ்கோப் ஆக்சிஸ், இந்த தொலைக்காட்டியின் அச்சு நேர்வரிசையாக்கி இந்த அச்சு இந்த அரிய மேசின் அச்சு எல்லாம் ஒரே மட்டத்துக்கு இருக்கும். இது இந்த ஆக்சிஸ் இந்த மட்டத்துக்கு இது இருக்கணும். இப்பதான் எங்களுக்கு ஒரே தளம் பெறும். அதுக்குதான் லெவல் படுத்துறமே தவிர இப்ப இது ரெண்டும் வேற ஒரு ஆங்கிள் இருந்து இது இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குது. என் தொலைக்காட்டி இப்படி சரிஞ்சிருக்குது. அரிய மேசை எப்படி ஆக்கினீங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லையா? செய்து தேவையில்லை. அப்ப இதை லெவல் பண்ணி பிரயோஜனம் இல்ல. இப்ப அரிய மேசை எப்படி லெவல் பண்ணணும்? இப்படி இது இந்த ஆக்சிஸுக்கு சமாந்தரமா கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தா சரி. இதை கிடையாக்கினா அப்படி. அப்ப எங்களுக்கு நீர்மட்டத்தை என்ன செய்யலாது, பயன்படுத்த முடியாது. அப்ப சி வந்து கரெக்ட். அப்ப இது ஆன்சர் பியும் சியும் போர்த் ஆன்சர். இந்த சி ஸ்டேட்மெண்ட் தமிழ் மீடியத்துல தொலைக்காட்டியில் இருந்து வெளியேறும் என்றது நேர்வரிசையாக்கியில் இருந்து வெளியேறும் என்று மாற்றப்பட்டிருக்கோம். ஏன் தொலைக்காட்டிய நோக்கிதான் கதிர் வரும், நேர்வரிசையாக்கியில இருந்தா வெளியேறும். எங்களுக்கு அந்த வர்ற கதிருக்கு மேச சமாந்தரமா இருந்தா சரி. இந்த மீனிங்ல பாக்க அது சரி. ஓகே, இப்ப நீங்க இதுக்கு மாத்தி வச்சுக்கொள்ளுங்க. தொலைக்காட்டியில் இருந்து வெளியேறும் என்றது நேர்வரிசையாக்கியில் இருந்து வெளியேறும். சரி, பயின்றாங்க பாருங்க என்னவா உருவில் காட்டியவாறு ஏ பக்க நீளமுள்ள சீரான அடர்த்தியுடைய கனவுருக்கள் சீராக அடுக்கப்பட்டுள்ளது. நிறம் தீட்டப்படாத பகுதியில் உள்ள கனவுருக்கள் அடர்த்தி ரோ உடையன. நிறம் தீட்டிய பகுதியின் கனவுருக்கள் அடர்த்தி 2 ரோவை உடையன. எனின் தொகுதியின் விளையுள் ஈர்ப்பு மையத்தின் ஆள்கூறினை சரியாக தருவது. என்னது? நிலற்றாதது வந்து அடர்த்தி ரோ உடையதான். இது எக்ஸ் அச்சு, இது y அச்சு. எத்தனை பட்டி? 4 பட்டி 4 பட்டியா இருக்குது. இப்ப எல்லாத்துக்குமே ஒளியும் பி தான், எல்லா ஒளியும் சம. இப்ப நான் இது ஒன்றுக்கு திணிவு எம் என்று போடணும்டா. இப்ப இதுல நிலட்டினது, இது நிலட்டி இருக்கு, இது ரெண்டு நிலட்டி இருக்கு. டேய், நிலட்டாத ஒன்றுன்ற திணிவு எம் என்று போடணும்டா. என்ன? எம் இஸ் ஈக்குவல் டு வி ரோ. அப்ப இந்த நிலத்தின் ஒன்றுன்ற திணிவு என்ன சொல்லுங்க? அப்ப 2m என் வி இன்டு 2 ரோ. அப்ப இது ஒன்றுன்ற திணிவு எம் என்றா, இது ஒன்றுன்ற திணிவு எவ்வளவு? 2m. ஓகே தானே? இப்ப நான் இப்ப இது 4க்கும் போடுவோம். ஏதோ ஒரு விதத்துல போட ட்ரை பண்றேன். சரி பாப்போமே. இப்ப வர்ற மாதிரி சரி, இவ்வளவுத்துக்கும் போடுவோம். முதல்ல 4m இல்லையா? 8m. இவ்வளவுத்துக்கும் திணிவு 8m. எம் 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 வந்தா 8m. 8m அங்க இருக்க மாட்டா, சென்டர்ல இருக்கு. சிமெட்ரிக்கல்லா, சமச்சீர் இல்ல. 8m இங்க இருக்கு. அது ஓகே. இனி இது எம், இது 2m, இது 2m. டேய், இது 2m, இது 2m, இதுல 4m. அது சென்டர்ல வரும்.
இவற்ற சென்டர்ல 2m வரும். இது 2m இது 2m எல்லாம் 4m என்ன சாரி, இதுல 4m இதுல 4m, அப்ப ரிசல்டன் இது நடுவுல 8. நான் போற விளங்குதா? இந்த 8க்கும் பதிலா 8m போடுத, இந்த நிலத்தின 4க்கும் பதிலா 8m. அது எங்க வரும்? இது இன்றையும் இது இன்றையும் இது இந்த சென்டர்ல வரும், இவருண்டையும் இவற்றையும் இவற்ற சென்டர்ல வரும், அது ரெண்டுக்கும் பேருந்து அது சென்டர்ல வரணும். ஓகே, அந்த 8m இந்த 8m சேர்ந்து இங்க வந்துடும் 16. ஆனால் இன்னொரு 4m இருக்குது எங்க, இந்த இது ஒரு m இல்லையா, இது ஒரு m இது ஒரு m, இது ஒன்று இது ஒன்று, அப்ப இதுக்கும் இதுக்கும் 2m இங்க வரும், இதுக்கும் இதுக்கும் 2m. நான் அப்படி இல்லாம ஒரு ஐடியா போட்டுருக்கேன், சரி பரவாயில்ல. சோ இதுக்கும் இதுக்கும் 2m இங்க வரும், அப்ப இது இந்த 2m இது இந்த 2m 4m, அது இந்த சென்டர்ல வரும். ஓகே, அப்ப இதுல 16m இதுல 4m, இப்ப ரிசல்ட் எனக்கு வரப்போகுது 16m கிட்ட வரும். என்ன ரேஷியோ? என்ன ரேஷியோடா? 16க்கு 4, 4க்கு 1, அப்ப இது 1க்கு 1க்கு 4 5x சமன் a, x வந்து a/5, இவ்வளவும் a/5. ரைட், இது 2a, x கோஆர்டினேட் வந்து 2a, y கோஆர்டினேட் வந்து y ஆல்குறு வந்து இது 2a 2a plus a/5, அப்ப x ஆல்குறு வந்து 2a, a 2a, y ஆல்குறு வந்து 2a plus a/5, அவ்வளவுடா 2a 11a/5. விளங்குச்சா போட்டது? ரிப்பீட் சார். ரைட், திருப்பி சொல்றேன். டேய் கவனமா பாரு, நான் திருப்பி சொல்றேன் பாருங்க கவனமா. இப்ப இந்த M2M சொன்னது விளங்கிச்சு தானே உங்களுக்கு? M2M சொன்னது விளங்குது தானே? இந்த ஒவ்வொன்றும் M. இப்ப இவ்வளவு எவ்வளவு 8M, இவ்வளவுத்தின் 8M வந்து இந்த சென்டர்ல இருக்கும். எடுத்துட்டு போட்டுமேன் இருக்கட்டும். இனி நான் இவ்வளத்தையும் பார்ப்போம், இவ்வளவுக்கும் என்ன வெயிட்? அல்ல இவ்வளத்தையும் பாருங்க, இவ்வளத்துக்கும் M, இது 2M இது 2M இது M, M 2M 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 4M 4M 2M 6M, இவ்வளவு 6M சமச்சீரா தானே இருக்கு. இந்த ரெண்டு பெட்டி இங்க, இந்த ரெண்டு பெட்டி அப்ப 6M இங்க இருக்கும் சென்டர்ல. விளங்குதா? அது இவ்வளவு 6M வந்து இந்த சென்டர்ல இருக்கு. அதே மாதிரி இதுவும் 6M, அதையும் சென்டர்லாம் இருக்கு. சிமெட்ரிக், இந்த ரெண்டும் இங்க இருக்கு, இந்த ரெண்டும் நடுவில் இருக்குது. அப்ப இது இந்த 6M சென்டர்லாம் இருக்கும். அப்ப இப்ப 6M-க்கும் 6M-க்கும் விளைவில் இதுல வரும் 12M நடுவுல வரும். இப்ப இது 12M இது 8M, என்ன ரேஷியோ? டுவெல்வ் எம்முக்கும் 8M-க்கும் என்ன ரேஷியோ? நல்லா பீங்க 3க்கு 2, இப்ப ரேஷியோ 2க்கு 3, 2x 3x, அப்ப எத்தனை x? இப்ப இது 5x, 5x வந்து 2a, இது வேற முதலான இல்ல, 5x வந்து 2a, x எவ்வளவு 2a/5. அப்ப இந்த 2x வந்து 4a/5, இது 4a/5, இது a, அப்ப டோட்டலா கூட்டினா எவ்வளவு வரும்?
எங்க பிழைக்குதா? போட்டது பிழைச்சிட்டா? அது மூன்றுக்கு ரெண்டுக்கு மூணு என்ன? இது ரெண்டுக்கு மூணு. அப்ப இதெல்லாம் வரும் 6a/5. அப்ப 6a/5 ஏயும் எவ்வளவு? 11a/5. அப்ப இந்த வெர்டிகல் ஹைட் வந்து 11a/5. y கூறு, x கூறு 2a. விளங்குதாடா? நான் முதல் போட்ட மாதிரியும் பார்க்கலாம், இப்ப போட்ட மாதிரியும் பார்க்கலாம். ரைட். பரணாங்கலி பாருங்க. உருவில் காட்டியவாறு ஒரு ஜூக்குழாயில் ஆவியாகாத திரவம் ஒன்றும் மறுபக்கத்தில் நீரும் உள்ளது. அப்ப இது ஆவி ஆகக்கூடியது, எவாபரேட் ஆகக்கூடியது. திரவம் உள்ள குழாயின் முனையில் ஓர் ஒளிமுதலை பிடிக்கும் போது அடிப்படை பிரிவில் பெரிவுறுகின்றது. மற்ற முனையில் அதே ஒளிமுதலை பிடிக்கும் போது முதலாம் மேற்றொணியில் பெரிவுறுகின்றது. நீரின் அடர்த்தி 1000 எனில் திரவத்தின் அடர்த்தி யாது? இப்ப நானும் ஏதோ ஆவியாகிறத பத்தி கேட்க போறாரு யோசிச்சேன். அவர் சொல்லிட்டாரு என்னண்டு, அப்படி ஆவியாக இல்லைன்னு. இதுல ஒரு திரவன் நிக்குது, இந்த பொது மட்டத்துக்கு மேல இதுல திரவன் நிக்குது. இப்ப இது 10 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர். சொன்னால நீர். இப்ப எங்களுக்கு திரவத்தின் அடுத்த கேள்வி, டேய் இந்த பக்கம் திரவம் இருக்கிற பக்கம் என்னவா? திரவம் உள்ள குழாயின் முனையில் ஒளி முதலை பிடிக்கும் போது அடிப்படை பிரிவில் பெரிவரும். முனை திருத்தம் இல்லை. இப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப λ/4 வந்து 1. இப்ப λ = 4 சென்டிமீட்டர் இருக்கிறது. இந்த ஒளி முதல் மீறன் வந்து f பண்ணு. மீறன் f λ வந்து 4. இப்ப இங்கால என்ன செய்யுது? அதே ஒளி முதல தானே கொண்டு பிடிக்கிறீங்க. மீறன் f வழியில் ஒளியும் கதி ரெண்டு பக்கம் சேம் சொல்லிட்டேன். இப்ப இது முதலாம் மேற்றொலி. λ/4 தானே 1. இது எவ்வளவு? 1 இதுல 2 3. டோட்டல் வந்து 3 λ/4 வந்து 3 சென்டிமீட்டர். அப்ப 3 சென்டிமீட்டர் எவ்வளவு 11 சென்டிமீட்டர் அல்ல. இந்த 11ல இந்த 3 போனா மிச்சம் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். அப்ப இது 8 சென்டிமீட்டர். இப்ப இது பொதுமட்டம் எல்லாம். இந்த கொமன் லெவல்ல என்ன நடக்கும்? பிரஷர் ஈக்குவல். இங்க என்ன போடுவீங்க? H1ρ1 is equal to H2ρ2 ஹைட்ரோ. இதுல 8 தர திரவத்தின் அடர்த்தி நீர் 1000. இங்க 10 தர ரோ, ஒரு சேர் அப்ப ரோ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ். டென்சிட்டி ஆஃப் லிக்விட் என்ன? 800. ஓகே. ரைட். So question number 13 பாருங்க. என்னவா? ABCD எனும் 4 கோள்களில் ஆரம்ப நீளம் நம்ம வெப்பநிலை அதிகரிப்பு ஆகியன அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. இனிஷியல் லென்த் டெம்பரேச்சர் சேஞ்சும் தந்திருக்கார். அதுக்கு டெல்டா எல் தந்திருக்காரு, அதிகரிப்பு தந்திருக்காரு நீளத்துல.
இப்ப கோள்களின் ஏகபரிமாண விரியத்திறன் பற்றிய கூற்றுகள் சரியானது. இது லீனியர் எக்ஸ்பேன்ஷனை பற்றி கேட்கிறார். முதலாவது சொல்றார் கோள் ஏகம பியின் விரியத்திறன் சமன். இப்ப அவன் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் ஏகபரிமாண விரியத்திறனுக்கு எப்படி போடுவோம்? இ சமன் எல் நோட் அல்பா தீட்டா. இப்ப நீங்க ஏக்கும் பிக்கும் பாருங்க, அல்பாவை காணணும். இப்ப இதுல நீளம் 2 மடங்கா இருக்குது. ரெண்டுக்கும் போட்டா ஏக்கு போட்ட இ ஏன்னு போடுறேன். இ ஏ சமன் அது 2 தடவை 10⁻4. 2 தடவை 10⁻4 சமன் எல் நோட் என்ன 10. உண்மையா மனதால பார்க்கணும், நான் போட்டு காட்டுறேன். வெப்பல்ல மட்டும் 20. அடுத்ததுக்கு இது 2 மடங்கா இருக்குது. நீட்சி வந்து 2 மடங்கா இருக்கு பிக்கு. ஆனா நீளம் அதுவும் 2 மடங்கா இருக்கு. அல்பா 2 அல்லது அல்பா ஏ, இது அல்பா பி. வெப்பல்ல மட்டும் 20. அப்படிங்க பாருங்க, வெப்பல்ல மாற்றம் மாற இல்லை, இதுக்கும் மாற இல்லை. இங்க இது 2 மடங்கா இருக்கு, நீளம் 2 மடங்கா இருக்குது. இப்படி அல்பா ஏயும் அல்பா பியும் என்ன இருக்கணும்? சமனா இருக்கும். நீளம் 2 மடங்கா இருக்கு, நீட்சி 2 மடங்கா இருக்குது. அப்ப 2 அல்பாவும் என்னவா இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அப்ப ஏ சரிதானே? ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து கரெக்ட். இப்ப பி பாருங்க. கோள் ஏயின் விரியை திறன் சியின் விரியை திறனின் 2 மடங்கு. இப்ப நீங்க சி எழுதினா என்ன வரும்? 8 தர 10⁻4 சமன் அதன் நீளம் என்ன? 4 அல்பா சி இன்டு 12. இப்ப இது 2 மடங்காயிக்க இது 4 மடங்காயிருக்கு. இவர் 4 மடங்காயிக்க நீளம் 2 மடங்கு தானே. அல்பாவும் என்னவா, அல்பா சி என்னவா இருக்கணும்? அதையும் 2 மடங்கா இருக்கணும் இல்லையா? இங்கால என்ன சேஞ்ச் வருகுதோ அதே தான் இங்காலையும் வந்திருக்கணும். இங்க இதுல இருந்து இதுக்கு எதுக்கு கேட்கிறார்? ஏக்கும் சிக்கும் தானே கம்பேர் பண்ணணும். இது 4 மடங்கு ஆகுது, 2ல இருந்து 8க்கு வருது, 4 மடங்கு ஆகுது. இங்காலையும் 4 மடங்கா இருக்கணும். தீட்டாவில சேஞ்சஸ் ஈக்குவல். அப்ப நீளம் 2 மடங்கானா அல்பா 2 மடங்கா இருக்கணும். அப்ப அல்பா சி என்றது 2 அல்பா ஏ இருக்கும். ஏ இந்த 2 மடங்கா இருக்கும். அத போல 2 மடங்கா இருக்கும். இவர் என்ன சொல்றார்? கோள் ஏயின் விரியத்திறன் சியின் 2 மடங்குன்னு சொல்றார், மாறி சொல்றார். நாங்க என்ன சொல்றோம்? சி என்ற சியின் விரியத்திறன் ஏ இந்த 2 மடங்கா இருக்கணும்னு சொல்றோம். அப்ப ஸ்டேட்மெண்ட் தானே சிக்கு கூடி இருக்கணும் இல்லையா? இப்பதானே இது 8, இது 4 மடங்கா, இது 4 மடங்கு, 8 மடங்கா, இது சரி இது 4 மடங்கா இங்காலையும் 4 மடங்கு ஆகும். நீளம் 2 மடங்கா இருக்கு, அல்பாவும் 2 மடங்கா இருக்கணும். அப்பதானே டோட்டலா 4 மடங்கு வரும். சரி, இப்ப பி பிள்ளை சி ஸ்டேட்மெண்ட். கோள் டியின் விரியத்திறன் கோள் பியின் விரியத்திறன் 8 மடங்கு ஆகும். டிக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன? நீட்சி 2 தர 10⁻4. நீளம் என்ன? 1 அல்பா டி இன்டு இது 10. இப்ப எதையும் கம்பேர் பண்ணணும், பியையும் பியையும். இப்ப இங்க இவர் அரைவாசி ஆயிருக்கார். இப்ப அங்க அரைவாசி ஆகணும் எல்லாம், இது அரைவாசி ஆகணும். ஆனா 4 மடங்கு குறைஞ்சிருக்கு. இது 4 மடங்கு குறைஞ்சா இது 2 மடங்கு ஆயிருக்கும். இப்ப இந்த அல்பா டி என்றது 2 அல்பா பி. சொல்றது உங்களுக்கு விளங்குதோ தெரியல, இல்ல நீங்க ஒன்று நாள் பிரிச்சு விடுவோம். நான் சொல்லிக்க பார்க்க கஷ்டமா இருந்தா நான் இதை இதால பிரியுங்க. இதை இதால பிரிச்சீங்கன்னா நீங்க இது 1 2 3 4 நீங்க என்ன செய்யுங்க? 2 4ஆல பிரியுங்க. டிவைட் பண்ண என்ன வரும்? இதங்கிழுது 2 சம. இதை இதால பிரிச்சீங்கன்னா என்ன வரும்? ஒரு சைபர் போயிடும். 8 அல்பா பி அல்பா டி இது 8.
அப்ப அல்பா பி, அல்பா டி என்ன? அப்ப அல்பா டி என்னதுக்கு ஜமான்? டேய் அல்பா டி என்னது ஜமான்? 4 மடங்கு அல்பா பி. நான் சொல்லிக்க 2 சொன்னா இந்த 10 டெம்பரேச்சர் குறைகிறதுக்காண்டி ஒரு 2 மடங்கு வரணுமே. இந்த 20 அரைவாசியாவது இல்லை அதுக்காண்டி ஒரு 2 மடங்கு வரணும். அப்ப 4 மடங்கு. அவர் 8 மடங்குன்னு சொல்ற முடியும். அப்ப இது ஏ மட்டும் சரி. உங்களுக்கு நேரடியா போட்டு பார்க்க வழி தெரியல, கன்ஃபியூஸ் ஆகுதுண்டா பிரிச்சு விடுவோம். இந்த முதல் காண்ட இது காண்றதுக்கும் என்ன செய்வீங்க? சீக்கு மேக்கு காண்றதுக்கு 1 3 பிரிச்சு விடுவோம். 1 3 பிரிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துடுறாங்க. அதுல இருந்து செக் பண்ணி ஓகே தானே? ரைட். நம்ம இதே அடுத்த கிளாஸ்ல